ஹலோ கைஸ், வெல்கம். இன்னைக்கு நாம குரூப் 4 சர்வீசஸ், அந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சர்வீசஸ் எக்ஸாம்ல எந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்க, எந்தெந்த கொஷினுக்கு எவ்வளோ மார்க் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஒவ்வொரு டாபிக்லையும் எவ்வளோ கொஷின்ஸ் கேட்குறாங்க, எவ்வளோ மார்க் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வெளியே வந்துடுச்சு. ஸோ எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஜூலை 12ஆம் தேதி 2025 கண்டக்ட் பண்ணுறதா இருக்காங்க. சோஃபார் இப்போ வரைக்கும் ஒரு 65 டேஸ் இருக்கு. ஸோ மொத்தம் வேகன்சிஸ்னு பார்த்தா 3935 வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதோட சிலபஸ் பார்ப்போம். பார்ட் ஏ. இதுக்கு முன்னாடி பார்ட் ஏல வந்து தமிழ் தான் இருந்திருக்கு. பட் இப்போ வந்து பார்ட் ஏல வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து மொத்தம் 75 கொஷின்ஸ். ஒரு 6 யூனிட் இருக்கு இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ்ல. ஃபர்ஸ்ட் வந்து யூனிட் 1 ஜென்ரல் சயின்ஸ், அதுல இருந்து ஒரு 5 கொஷின்ஸ் கேட்குறாங்க. அதுக்கப்புறமா யூனிட் 2ல ஜியாகிரபி, அதுல இருந்து ஒரு 5 கொஷின்ஸ் கேட்குறாங்க. அதுக்கப்புறமா யூனிட் 3 அதுல வந்து ஹிஸ்டரி, கல்ச்சர் ஆஃப் இந்தியா, இந்தியன் நேஷனல் மூமெண்ட், இதுல இருந்து ஒரு 10 கொஷின்ஸ் கேட்குறாங்க. அப்புறம் யூனிட் 4 இந்தியன் பாலிட்டி, அதுல இருந்து ஒரு 15 கொஷின்ஸ். யூனிட் 5 இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு, இதுல இருந்து ஒரு 20 கொஷின்ஸ். யூனிட் 6 அல்ல ஹிஸ்டரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, இதுல இருந்து ஒரு 20 கொஷின்ஸ். ஸோ மொத்தமா பார்ட் ஏல 75 கொஷின்ஸ். இதுல அதிகமா மார்க்குன்னு சொல்லி அதிகமா கொஷின்ஸ்ன்னு சொல்லி பார்த்தா யூனிட் 5க்கும் யூனிட் 6க்கும் தான் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், அப்புறமா ஹிஸ்டரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் ஆஃப் சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இந்த தமிழ்நாடை பத்தி கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே நம்மளால இந்த கொஷின்ஸ்லாம் அட்டன் பண்ண முடியும். பட் ஜென்ரல் சயின்ஸ்ல வந்து 5 கொஷின்ஸ், ஜியாகிரபில 5 கொஷின்ஸ். இந்த ஹிஸ்டரி, கல்ச்சர் ஆஃப் இந்தியா, இந்த ஹிஸ்டரியில வந்து டெல்லி சுல்தனேட், அதுக்கப்புறமா முகல்ஸ், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் இருக்கும். அப்புறம் இந்தியன் பாலிட்டிக்கும் ஒரு 15 கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ பார்ட் ஏ பொறுத்தளவுல மொத்தம் 75 கொஷின்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்ட் பி. பார்ட் பில மொத்தம் 25 கொஷின்ஸ். அந்த 25 கொஷின்ஸும் ரெண்டா, அதாவது ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டின்னு சொல்லிட்டு பார்ட் பி. அதில் யூனிட் 1ல 15 கொஷின்ஸும் யூனிட் 2ல 10 கொஷின்ஸுமா மொத்தம் 25 கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்ட் சி. ஸோ பார்ட் சி வந்து தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு. இதுக்கு முன்னாடிலாம் தமிழ் வந்து பார்ட் ஏல இருந்திருக்கு. இப்போ வந்து பார்ட் சில கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு வித்தியாசம் தான். ஸோ அலகு 1ல இலக்கணம், அதுல 25 கொஷின்ஸும், அலகு 2 சொல்லகராதி, அதுல 15 கொஷின்ஸ், அலகு 3 எழுதும் திறன், அதுல 15 கொஷின்ஸ், அலகு 4 கலை சொற்கள், இதுல 10 கொஷின்ஸ், அலகு 5 வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன், இதுல ஒரு 15 கொஷின், அலகு 6 எளிய மொழிபெயர்ப்பு, அதுல ஒரு 5 கொஷின். தமிழை பொறுத்தளவுல உரைநடை, துணைப்பாடம், இலக்கணம்க்கு அடுத்தால சில பகுதிகள் இருக்கும். ஒரு எக்ஸசைஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதையுமே நம்ம கொஞ்சம் படிச்சுட்டோம் அப்படின்னா இந்த கொஷின்ஸ்லாம் அட்டன் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்து அலகு 7. அலகு 7 வந்து இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும், அதுல இருந்து ஒரு 15 கொஷின்ஸ். தமிழ்ல மொத்தம் 100 கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ மொத்தமா பார்ட் சி வந்து ஜென்ரல் இங்கிலீஷ்ங்கிறது வந்து இது வந்து யாரால் எடுக்க முடியும்னு கேட்டா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டா இருப்பாங்கல்ல, மாற்றுத்திறனாளிகள், ஒருவேளை இன் ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி சூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு யூனிட் 1ல இருந்து யூனிட் 7 வரைக்கும் இருக்கு. கிராமர்ல 25 கொஷின், வொக்காபுலரி அதுல ஒரு 15 கொஷின், ரைட்டிங் ஸ்கில்ஸ்ல ஒரு 10 கொஷின், டெக்னிக்கல் டேர்ம்ஸ்ல ஒரு 10 கொஷின், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல ஒரு 20 கொஷினும், டிரான்ஸ்லேஷன்ல ஒரு 5 கொஷின், லிட்டரரி வேர்ட்ஸ்ல ஒரு 15 கொஷின்ஸ். மொத்தமா இதுவும் 100 கொஷின்ஸ். தமிழ் வந்து கண்டிப்பா நம்ம எல்லாருமே எடுத்து எழுதிதாகணும். ஸோ தமிழ் மட்டும் 100 மார்க்ஸ்க்கு கேட்குறாங்க. ஸோ இதை தவிர்த்து பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி. ஸோ பார்ட் ஏ பிளஸ் பார்ட் பி சேர்த்து ஒரு 100 கொஷின்ஸும், பார்ட் சி தமிழ் மட்டும் ஒரு 100 கொஷின்ஸுமா டோட்டலா 300 மார்க்ஸ்க்கு நம்ம வந்து எக்ஸாம் எழுத போறோம். 300 மார்க்ஸ்க்கு. தமிழ்ல 100 கொஷின்ஸ்க்கும் ஒவ்வொரு கொஷினுக்கும் ஒவ்வொரு மார்க்கும்
பார்ட் ஏ அண்ட் பார்ட் பியில் ஒவ்வொரு கொஷினுக்கும் 1.5 மார்க்ஸ், மொத்தம் 200 + 100 மார்க்ஸ், டோட்டலாக 300 மார்க்ஸ். நெகட்டிவ் மார்க்கிங்லாம் எதுவுமே கிடையாது. அண்ட் இந்த எக்ஸாம் டியூரேஷன் வந்து 3 hours. ஸோ இதுதான் சிலபஸ். சிலபஸ் வேணுனாலும் நம்ம டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போயிட்டு அங்கேயும் நம்ம சிலபஸ் வந்து தமிழ்லையும் சரி இங்கிலீஷ்லையும் சரி எந்த லாங்குவேஜ்லனாலும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாமுக்கு இன்னும் 65 days தான் இருக்குது. ஸோ தமிழ் ரிலேட்டடாக, இலக்கணம் ரிலேட்டடாக நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது பார்ட் வந்து கவர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். நம்ம வந்து வீடியோஸ் போடலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.